தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்றைக்கி நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடந்த வாரம் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தேன். ஸோ அந்த பாண்டிச்சேரியுடைய காணொலி தான் பார்க்க போகிறீங்க. பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா ஆரோவில்லே அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அந்த இடம் பார்த்திங்கன்னா அரவிந்தருடைய ஆசிரமம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டூம், அது பார்த்திங்கன்னா நடுக்க ஒரு சென்டரில் ஒரு பெரிய பால் கவுத்து வச்சா அது ஒரு கோல்டன் பால் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அதை வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா த டிவைன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்லுவாங்க. டிவைன் ஆஃப் டவுன்ஷிப் அப்படிம்பாங்க. அதாவது அந்த இடம் ஒரு ஹியூமனிட்டி ஆஃப் டிவைன் அப்படிம்பாங்க. அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்காட்டாக உருவாக்கப்பட்டது அப்படிம்பாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா அரவிந்தர், அதாவது சுதந்திர போராட்ட தியாகி, அவர் ஒரு ஃபிலாசபராக இருந்திருக்கிறாரு, போயட்டாக இருந்திருக்கிறாரு. நம்மளுடைய இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் மிகப்பெரிய ஒரு லீடராக இருந்தார் அரவிந்தோ. ஸோ அவர் அவர் மறைந்த பிறகு உருவாக்கப்பட்ட ஆசிரமம் அப்படின்னு சொல்லலாம். அவர் மறைந்த பிறகு பார்த்திங்கன்னா யார் உருவாக்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரா ஆல்ஃபஷா அப்படிங்கிறவங்க. அவங்க பாரிஸில் பிறந்து பாரிஸ்லேருந்து இங்கே அவங்க அவருடைய போதனைகள் எல்லாமே கேட்டு அவங்க அதனால் அதை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த அரவிந்தர் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் தங்கியிருந்தாங்க ஒரு 4 வருஷம். அவங்களுக்கு அந்த ஞானம் எல்லாமே கிடச்சிதும்பாங்க. ஸோ அந்த இடத்துல அதனால தான் இந்த அரவிந்தர் ஆசிரமம். அதில் நம்ம போய் அந்த ஆரோவில்லையை சுற்றி பார்த்தோம். அதுவும் அந்த ஆரோவில்லை உள்ளே போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 நாட்கள் அங்கே நம்ம முன்னக்கூட்டியே ரிசர்வேஷன் பண்ணி ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்த டயத்தில் தான் நம்ம காலையில் போய் நம்ம குயிக்காக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும். காலையில் 8 மணிக்கெலாம் உள்ளே இருக்கணும்பாங்க. நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த காணொலியை பாருங்கள். அது போக பீச் போனேன், மணக்குள விநாயகர் கோயில் போனேன். நம்ம எங்கே பாண்டிச்சேரி போய் சரக்கு அடிக்கிறது, நமக்கு அந்த பழக்கம் இல்லைங்கிறதுனால நம்ம சரக்கு தேநீர் அதையும் குடிச்சிட்டு அப்படியே சந்தோஷமாக அப்புறம் அன்றைக்கி நைட்டே சென்னைக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அதுபோக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பகிருங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். இதுதான் அந்த டூம், அந்த தெரியுது பாருங்கள், கோல்டன் குளோப் மாதிரி அப்படி சூப்பராக இருக்குங்கிறது தூரத்தில் இருந்து பார்க்க முடியுது. ஆரம்பத்துலலாம் பக்கத்துலலாம் போய் பார்க்க அனுமதிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனசை பயலுக நம்ம சும்மா விடுதாங்க அப்படின்ன மாதிரி அவங்கள விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை சுற்றி அந்த கோல்டன் குளோப்பை சுற்றி ஏதோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துட்டுருக்கு. ஒருவேளை ஏதாவது குளம் அந்த மாதிரி அமைக்கிறாங்களா என்னங்கிறது தெரியலை. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் தான் தெரியும். நல்ல பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு இது கட்டி அதில் தண்ணி தேக்கி வச்சுருக்குறாங்க, எதுக்குன்னு தெரில. ஸோ பில்டிங் கட்டுற மாதிரி ஏதோ பிளான் இருக்குமா என்னன்னு தெரியல. நல்லாயிருக்கு, பார்க்க அருமையான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய வெளிநாட்டவர்களும் சரி வேறு மாநிலத்தவர்களும் சரி இங்கே இந்த இடத்த கண்டுகளித்து செல்கிறார்கள். நம்ம இது உள்ளே அந்த ஊரில் இறங்கி உள்ளே வர்றதுக்கு ஆட்டோவில் வந்தோம், 250 ரூபா. அப்புறம் உள்ளே இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு மாத்ரி மந்திர் வியூ அப்படியே கிளம்பியாச்சுன்னு வைங்களேன். நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மரம், நடுக்க தெரியக்கூடிய அந்த மரம், அந்த ஒரு மரத்தினுடைய கிளைகள் தான் இத்தனையும். ஸோ அப்படியே பரப்பி அந்த ஆரோவில்லை அவ்வளோ பெரிய கிளையாக படர்ந்து ஒரு மிகப்பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிறது. பார்க்கவே மிக அருமையான மரம். அதன் அடியில் நின்று நாம் நிழல் தர்றதா இருக்கட்டும், அந்த நிழலாக இருக்கட்டும், அதுபோக அங்கே வரக்கூடிய மக்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், பயங்கரமாக எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். ஸோ ஒரு நாளாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மரத்தடியில் போய் இருந்துட்டு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உண்மையான நல்ல ஆக்சிஜன் இந்த இடத்துல கிடைக்கும். அப்புறம் இந்த ஆரோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆர்னமெண்ட்ஸுங்கிற மாதிரி இதெல்லாம் பேப்பர் கம்மல், பேப்பர் இது அதில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க.
நிறைய விஷயங்கள் வந்து விற்பனைக்கும் வச்சுருக்கிறாங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸு அந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் இப்போ பார்க்குறது கப்பு. ஸோ கப்பு, இந்த மாதிரி அலங்கார விநாயகர், இதெல்லாம் மண்ணில் பண்ணக்கூடிய இந்த விநாயகர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மண் பொம்மைகள், அதை பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து கரடி பொம்மை, அந்த மாதிரி பன்றி பொம்மை. ஸோ எல்லாமே வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சு அந்த இது வச்சு பொம்மைகள்லாம் பண்ணி சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கே வரக்கூடிய ஃபாரினர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த இயற்கையான இது எல்லாமே இது பாருங்கள், அப்படியே கேப் மாதிரி போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. கூடைகள், இந்த கூடை வந்து பாருங்கள், அப்படியே கலராக பெயிண்ட் அடித்த மாதிரி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக கூடைகள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விற்பனைக்கும் உள்ளே வச்சுருக்கிறாங்க. நம்ம வந்து அது போக வாழ்த்து அட்டைகள், இது இப்போ நீங்கள் பார்க்குறது வாழ்த்து அட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த பொங்கல் தீபாவளிக்கு வந்து வாழ்த்து அட்டைகள் சொந்தக்காரங்களாம் அனுப்புவோம். நான்லாம் என்னோடய சித்திக்கெலாம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வாழ்த்து அட்டைகளும் இங்கே இருக்குது. உண்மையிலே தேங்க்யூ கார்டு, வாழ்த்து அட்டைகள், இதை பார்க்க ரொம்ப உண்மையிலே அந்த பழைய ஞாபகம் வந்துட்டு போன மாதிரி இருந்தது. ஸோ இந்த இது உள்ளே வந்து இந்த பொட்டிக், இது வந்து பார்த்திங்கன்னா லா பொட்டிக் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க கடை. இந்த கடையை சுற்றி தான் அந்த பில்டிங். இந்த பில்டிங்கை பார்க்கறதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரும் அழகாக இருக்குது. இதெல்லாமே பேப்பர் பூக்கள் அப்படின்ற மாதிரி பேப்பர் பூக்கள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட்ஸு வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இது பார்க்குறது வந்து ஃபுல்லாகவே மெழுகுவர்த்தி. இந்த மெழுகுவர்த்தி பாருங்கள், எப்படி டிஃப்ரெண்ட்டான மெழுகுவர்த்திலாம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். உண்மையில் இது எல்லாமே மெழுகுவர்த்தி தான். ஸோ அந்த மெழுகுவர்த்தியே எவ்வளவு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதயம், அந்த இதயத்தில் மெழுகுவர்த்தி பண்ணிடுறாங்க. நல்லா பெரிய மெழுகுவர்த்தி. பார்க்க தான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் சிறுசாக தெரியலாம், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசு அது, அந்த இதயம் மெழுகுவர்த்தி எல்லாமே. ஸோ ஃப்ளவர் எல்லாமே உண்மையிலே நல்லாயிருக்கு. இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் பக்கத்தில் ஒரு பில்டிங், டீ ஷாப்பு இல்லை, பார் ஷாப்பு. இப்போ நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த பீச்சில் ஒரு விஷயம் என்னென்னா, பீச்சில் தான் கால் வைக்கக்கூட விடலை. போலீஸ்காரங்க எல்லோரும் விரட்டி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது காந்தி சிலை, லைட் ஹவுஸ். தியாக பெருஞ்சுவர் இதுதான் நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. ஒரு அங்கே உயிர் நீத்த தியாகிகளுக்காக வைக்கக்கூடிய ஒரு ட்ரிபியூட் வால். இது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க இடம் வந்து எனக்கே தெரில. ஒரு ஆள் சிலை வச்சுருக்குறாங்க, சமாதி போல் இருக்குது, அவருக்காக வச்சுருக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ் இன்டிசி ஃப்ரான்சைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த ஆள் சிலை தான் இது. எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அவர் வந்து மெட்ராஸை அழிச்சிடலாம்ப்பா அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் போராடி இருக்கிறார். ஸோ அவருக்காக நம்ம ஒரு சல்யூட். இது பீச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் கடைகள். ஸோ நல்லா இருந்தது. இந்த கடைகளும் நல்லா இருந்தது. நிறைய பொருள்கள் நிறையா வச்சுருக்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியும். இந்த பாண்டிச்சேரியில் என்ன இருக்குது, இது வந்து அந்த பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பார்க்.